வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரலோட டாப் ஃப்ளோரில் இருக்கோம். இது மொத்தம் 3 ஸ்டேஜ்: வெஸ்பரிங் கேலரி, கோல்டன் கேலரி, தினகரன் கேலரி, ஸ்டோன் கேலரி. ஸோ நாங்கள் ஸ்டோன் கேலரிக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி க்ளோஸ் டு ஒரு 50 ஃப்ளோர்ஸ் இல்லை 60 ஃப்ளோர்ஸ் இருக்கும் மினிமம் ஆச்சு. இதில் ஏறி வரத்துக்கு எங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லண்டனோட மெக்னிஃபிகண்ட்டான ஒரு வியூ கிடைக்குது. இதில் ஏறி வர்றது ஸ்டெப்ஸ் தான், எல்லாமே ஸ்பைரல் ஸ்டெப்ஸு, சின்ன ஷார்ட்டடாக இருக்குது. ஸோ முடியாதவங்களால ஏற முடியாது. இதில் ஏறி வந்தீங்கன்னா ஒர்த் வியூ. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா லண்டனை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச். பேசிக்காக இந்த சர்ச்சோட மேலே நம்ம இருக்கிறோம். அந்த மேலேருந்து சுத்தமாக ஃபுல்லாக ஒரு 360 டிகிரிக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட ட்ரிப்பில் இன்றைக்கி இந்த ஒரு சர்ச்சோட டாப் பாயிண்ட் மட்டும் கிடையாது. நம்ம அதுக்கு அடுத்தது இந்த ஐகானிக்கான ஷ்ராட் டவர் அங்கே இருக்குது பாருங்கள், பாயிண்டட் இது. ஸோ அந்த டவரையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 3/4 ஆஃப் அ ஹைட்டு. நமக்கு எதிர்க்க இருக்கிறது வாக்கி டாக்கி பில்டிங், வாக்கி டாக்கி ஷேப்பில் இருக்கிறது. இங்கேருந்து பார்த்தோன்னா ஒரு பியூட்டிஃபுல் வியூ. உங்களுக்கு இங்கேருந்து டவர் ஆஃப் லண்டன் தெரியுது அந்த பக்கம். ஸோ இது டவர் ஆஃப் லண்டன், சாரி டவர் பிரிட்ஜ், லண்டன் ஆஃப் டவர் ஆஃப் லண்டன். அண்ட் தென் ஆமாம், அது ஜென்ரேட் பண்ணுறது இது விண்மில் மாதிரி. விண்மில், எஸ். அந்த இங்கே ஏதோ ஒரு எனர்ஜி ஜென்ரேட் பண்ணி. ஸோ இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3 விண்மில் மாதிரி இருக்குது. அதில் இருந்தால் பவர் ஜென்ரேட் பண்ணுமா. ஸோ இருக்கு, நான் ஜூம் பண்ணி இன்னும் போகிறேன். அங்கே பாருங்கள், விண்ட் டர்பைன்ஸ் இருக்குது, ஆனால் எதுவுமே ஓடாமல் இருக்குது. ஸோ இதோட பவர் எல்லாமே இதுதான் ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நைஸ் கான்செப்ட். ஸோ இதோட இந்த பாயிண்ட்டுக்கு ஏறி வர்றது ஒரு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி இது ஒர்த்து தான். நடந்து வரலாம் மேலே, சூப்பரான வியூ இதோட. ஆனால் நடந்து வரும்போது கொஞ்சம் நாக்கு தள்ள தான் செய்யும், ஆனால் தள்ளிட்டு வந்தீங்கன்னா இங்கே பக்காவாக இருக்கும். ஸோ இதோட டிக்கெட் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 27 pounds பர் ஆடு, 25 pounds பர் ஹெட்டு. ஆனால் நீங்கள் வழக்கம் போல் லண்டன் பாஸ் வாங்கினீங்கன்னா இதை வந்து அதிலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் லண்டன் பாஸ் வாங்கினோம். ஆனால் இப்போ என்னைய கேட்டிங்கன்னா அது தெரிஞ்சு தான் எல்லாருமே வாங்கணும். சூப்பராக இருக்குது. எங்களுக்கு இது வரைக்கும் சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் 135 pounds பே பண்ணோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஆனால் 200 pounds ஒர்த்தான பிளேசஸ்லாம் விசிட் பண்ணிட்டோம் இந்த 2 days. ப்ளஸ் ரிவர் க்ரூஸ், ஹாப் ஆன் ஆப் ஆஃப் பஸ்ஸு எல்லாமே இருக்குது இதுலேயே. ஸோ அடுத்த தடவை லண்டன் வந்தீங்கன்னா லண்டன் பாஸோட வாங்க, சூப்பராக இருக்குது லண்டன். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் நேராக இருக்கிற அந்த ஹோட்டல்